எனக்கு பொய் சொல்ல எந்த அவசியமும் இல்லை. வைஷ்ணவியின் குரல் நடுங்கினாலும் அவள் சொன்ன வார்த்தைகளில் தடுமாற்றமில்லை. சுற்றி நின்றிருந்த அனைவரின் பார்வையும் அவள் மீதே பதிந்திருந்தது. அந்த பார்வைகளில் சந்தேகமும் அதிர்ச்சியும் கேள்விகளும் கலந்திருந்தன. ஆனால் அவள் மட்டும் ஒரு கணம் கூட பின்வாங்கவில்லை. நீங்கள் வசதியானவங்க, உங்களுக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. வயிற்று பசிக்காக உங்ககிட்ட வேலை செய்ய வந்தோம். எங்கள் மானத்தை அடகு வச்சு வேலை செய்ய வரல. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இடத்தின் அமைதியை உடைத்து கொண்டே சென்றது. யாரும் குறுக்கிடவில்லை. பேசிக்கொண்டிருந்த உறவினர்கள் கூட அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அவளது பேச்சை கேட்ட விஷ்ணுவர்த்தனின் முகம் கோபத்தில் இறங்கியது. நரம்புகள் புடைத்து கொண்டன. வேகமாக அவளை நோக்கி முன்னேறியவன், ஏய் என்று குரல் உயர்த்தியதும் அருகில் நின்றிருந்த ஒருவர் அவசரமாக அவனை தடுத்தார். சார் ப்ளீஸ் கோபப்படாதுங்க, மீடியா எல்லாம் வெளியே நிற்கிது. இப்போ நீங்கள் கோபத்தில் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமாகிடும். அந்த வார்த்தைகள் காதில் விழுந்தாலும் விஷ்ணுவர்த்தனின் கோபம் மட்டும் அடங்கவில்லை. தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அருகில் இருந்த சுவரில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். சுவரில் எதிரொலித்த அந்த சத்தம் அங்கிருந்தவர்களையே ஒரு நொடி நடுங்க வைத்தது. வேகமாக வைஷ்ணவியின் அருகே வந்தவனோ அவளது முகத்தையே நேராக பார்த்தான். ஏ என் கண்ணை பாருடி, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் அதெல்லாம் பண்ணினேன். இங்கே பாரு, நீ சொல்கிற ஒரு பொய் என்னை உயிரோட கொல்றதுக்கு சமம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன் வைஷ்ணவி மெதுவாக அவனது கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் வலி இருந்தது, குற்ற உணர்ச்சியும் இருந்தது. ஆனால் அவள் மனதில் ஓடிய உண்மையை யாராலும் அறிய முடியவில்லை. மன்னிச்சிடுங்க விஷ்ணு, இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவளோ எந்த உணர்வும் காட்டாமல் நின்றாள். சில நொடிகள் அமைதியாக நின்ற பிறகு உறுதியான குரலில் பேசினாள். ஆமாம், நீங்கள் எப்படி கேட்டாலும் எத்தனை பேர் முன்னாடி கேட்டாலும் என்னோட பதில் மாறாது. என் வாழ்க்கையை அழிச்சது நீங்கள் தான். அந்த ஒரு வாக்கியம் மண்டபத்தின் அமைதியை மீண்டும் சிதறடித்தது. இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் போல அசோக் முன்னே வந்தான். அப்போவே சொன்னேனடா, உன் கல்யாணத்தை நடத்த சதி நடக்குன்னு. கேட்டியா? இப்போ பாத்தியா என்னாச்சுன்னு? சந்தோஷமா? அதற்குள் கங்காவும் பேச ஆரம்பித்தாள். பாத்தியா விஷ்ணு, இவளுக்காகத்தான் எல்லார் முன்னாடியும் சட்டையை கழட்டி கொடுத்தியா? அவளை அவமானத்திலேருந்து காப்பாற்றணும்னு நீ நினச்ச. இப்போ அதே நல்ல மனசு யூஸ் பண்ணி அவள் உன்னையே குத்தவாளி மாதிரி நிறுத்திட்டா. இதுக்கு தான் உதவி பண்ணுறதா இருந்தாலும் எதுக்கு பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும். அசோக்கும் கங்காவும் மாறி மாறி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் விஷ்ணுவர்த்தனின் உள்ளே கொதித்து கொண்டிருந்த கோபத்தில் மேலும் எண்ணெயை ஊற்றியது. அவனது கரங்கள் இறுக மூடியது, தாடை இறுக தடித்தது. ஆனால் பார்வை மட்டும் ஒரு நொடியும் வைஷ்ணவியை விட்டு விலகவில்லை. விஷ்ணுவர்த்தன் தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாமல் அவளை நேராக பார்த்தான். முகம் முழுவதும் வெறுப்பும் எரிச்சலும் படர்ந்திருந்தது. அங்கே நின்றிருந்த ஒவ்வொருவரின் பார்வையும் தன் மீது குவிந்திருப்பதை அவனால் சகித்துக்கொள்ளவே முடியவில்லை. சரி என்று ஆழமாக மூச்சை இழுத்தவனோ, நீ பணத்துக்காக தான் வந்திருக்கன்னு நல்லா தெரியுது. உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நேர சொல்லு. இந்த நாடகத்துக்கு முடிவு கட்டணும்னா எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அதை தர்றேன். ஆனால் என் மேலே இல்லாத பழியை மட்டும் போடாத. அந்த வார்த்தைகள் வைஷ்ணவியின் காதில் விழுந்ததும் அவள் மெதுவாக தலையை உயர்த்தினாள். அவளது உதட்டில் வலிகலந்த ஒரு சிரிப்பு தோன்றியது. அந்த சிரிப்பில் ஏளனமும் இருந்தது, ஏமாற்றமும் இருந்தது. அன்னைக்கும் இதைத்தானே கேட்டீங்க என்று அமைதியாக ஆரம்பித்தாள் அவள். அன்னைக்கு நடந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் இருக்க எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டீங்க. இன்றைக்கும் அதே கேள்வியை தான் கேட்குறீங்க. எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு தோணுற ஒரே தீர்வு பணம் தானா? அவள் பேச பேச மண்டபம் முழுவதும் அமைதி நிலவியது. இங்கே பாருங்க, உங்ககிட்ட பணம் கொட்டி கிடக்கலாம். அந்த பணத்தால் எதையும் வாங்கலாம், எல்லாரோட வாயை அடைக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியுமா? நான் இழந்த நிம்மதிக்கு, நான் சந்தித்த எல்லா அவமானத்துக்கும் அந்த பணம் பதில் சொல்லுமா? அவளது குரல் நடுங்கியது. ஆனால் அந்த நடுக்கத்திலும் உறுதி மட்டும் குறையவே இல்லை. விஷ்ணுவர்த்தனோ எரிச்சலோடு தலையை கையில் வைத்தான். என்ன இதுக்கு என்று பற்களை கடித்தவனோ, இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. இன்னைக்கு இப்போ தான் இவளை நான் முத தடவையாக பார்க்குறேன். இவா என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது இவ கூட எல்லாம் என்று சொல்லிவிட்டு வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான்.
சில நொடிகள் அமைதியாக நின்றவனோ அதிகாரிகளை நோக்கி திரும்பினான். ஆஃபீஸர்ஸ், இந்த பொண்ணு என்ன பேசுகிறா, எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் விசாரிங்க. அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் என்னைய குத்தவாளி மாதிரி பார்த்துட்டு நிற்காதுங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவன் சொன்னதை கேட்ட வைஷ்ணவியோ வேதனையோடு சிரித்தாள். என்ன சார், பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லார் முன்னாடியும் என்னையை விசாரிக்க சொல்கிறீங்களா? அவளது குரல் இந்த முறை கொஞ்சம் உயர்ந்தது. இல்லை, என்னை இப்படி இந்த நிலைமையில் நிறுத்திக்கிட்டு இங்கே இருந்து யாரும் போகக்கூடாது. இந்த நிமிஷமே என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் வேணும். இப்போ இந்த நிமிஷம் இங்கேயே இவர் என்னை கல்யாணம் பண்ணலைன்னா நான் இந்த இடத்துலையே என்னோட உயிரை விட்டுடுவேன். இங்கே நிற்கிற எல்லாரும் என்னை நம்புறீங்களா இல்லையா? அதையும் இப்போவே இங்கேயே சொல்லணும். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தன. சுற்றி நின்றிருந்த உறவினர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். அதிகாரிகளும் நிலைமையை எப்படி கையாளுவது என்று புரியாமல் அமைதியாக நின்றனர். விஷ்ணுவர்த்தன் மட்டும் இன்னும் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். வைஷ்ணவியின் கண்களில் தெரிந்த அந்த உறுதியும் அவளின் பயமில்லாத பேச்சும், எந்த சூழ்நிலையிலும் தன் குற்றச்சாட்டை மாற்ற மறுக்கும் பிடிவாதமும் ஒரு கணம் விஷ்ணுவின் மனதிற்குள்ளேயே ஒரு மிக சிறிய சந்தேக விதையை விதைத்தது. இவ்வளோ உறுதியாக பேசுகிறா, இது உண்மையிலேயே வெறும் நாடகம்தானா என்ற கேள்வி முதல் முறையாக அவனது மனதிலும் மெல்ல எழுந்தது. அந்த கேள்வியை அவனே அடுத்த நொடி அடக்க முயன்றாலும் அது அவனது மனதிலிருந்து முழுவதுமாக மறையவில்லை. விஷ்ணுவர்த்தனோ அங்கேயே அசையாமல் நின்றிருந்தான். ஒரு பக்கம் வைஷ்ணவியின் குற்றச்சாட்டு, மறுபக்கமோ சுற்றி நின்றிருந்த நூற்றுக்கணக்கான பார்வைகள். அவனது கோபம் இன்னும் தணியவில்லை. ஆனாலும் அந்த கோபத்தை இப்போது வெளிப்படுத்தினால் நிலைமை கைமீறி போய்விடும் என்பதை அவனும் நன்றாக உணர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அவனது தனிப்பட்ட உதவியாளர் மெதுவாக அருகில் வந்து நின்றார். யாருக்கும் கேட்காதபடி மென்மையான குரலில், சார் ப்ளீஸ், வெளியே மீடியாலாம் நிற்குது. இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதையுமே அவசரப்பட்டு பேசிடாதுங்க. அப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிடும் என்று எச்சரித்தார் அவர். அவர் சொன்ன வார்த்தைகள் விஷ்ணுவர்த்தனின் காதில் விழுந்தாலும் அவனது மனதில் ஓடிய கோபம் மட்டும் குறையவே இல்லை. உதட்டை கடித்தபடி நின்றவனோ, அதுக்காக என்ன செய்ய சொல்கிற? இவ என்ன வேணாலும் பேசட்டும், நான் அமைதியாக நின்றுக்கிட்டு இப்போது இவ சொல்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு பயந்துக்கிட்டு அவள் கழுத்தில் தாலி கட்டணுமா என்று அடக்கப்பட்ட கோபத்தோடு கேட்டான் அவன். ஒரு பெருமூச்சை விட்டவனோ கண்களை மூடி மீண்டும் திறந்தான். இல்லை, முடியாது, முடியவே முடியாது. அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. அவன் உறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகள் அங்கே நின்றிருந்தவர்களின் காதுகளில் தெளிவாக விழுந்தன. அதே நேரத்தில் இதுவரை அமைதியாக நின்றிருந்த கங்காவோ திடீரென்று தன் தலையில் அணிந்திருந்த பூமாலையை வேகமாக பிடித்து கிழித்தெறிந்தாள். வெள்ளை மல்லிகை பூக்கள் தரையில் சிதறி விழுந்தன. அவளது முகம் முழுவதும் ஏமாற்றமும் கோபமும் கலந்திருந்தது. என்ன நடக்குது விஷ்ணு? இங்கே என்ன நடக்குது? அவள் தன் குரலை உயர்த்தினாள். அங்கே நின்றிருந்த அனைவரும் அவளை திரும்பி பார்த்தனர். அவ என்னடானா அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீயும் அவ பேசுறதுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? கங்காவின் குரல் லேசாக நடுங்கியது. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் விஷ்ணு. நம்ம 2 பேரும் விரும்பி காதலிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா, இல்லை அதையும் மறந்துட்டியா? அவள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் விஷ்ணுவர்த்தனின் மனதை இன்னும் சிக்கலுக்குள் தள்ளியது. அவன் கங்காவிடம் ஏதோ சொல்ல வாயை திறந்தான். ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை. விஷ்ணுவை பார்த்து கொண்டிருந்த கங்காவோ அவனது அமைதியையே பதிலாக எடுத்துக்கொண்டாள். இங்கே பாரு விஷ்ணு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கு நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் கங்கா. ஒரு பக்கம் வைஷ்ணவியோ விஷ்ணுவர்த்தன் மீது தான் வைத்த குற்றச்சாட்டில் உறுதியாக நிற்கின்றாள். மறுபக்கம் கங்கா திருமணத்தை முன்னிறுத்தி அவனுக்கு அழுத்தம் கொடுக்கின்றாள். 2 எதிரெதிரான சூழ்நிலைகளுக்கு நடுவில் நின்ற விஷ்ணுவர்த்தனுக்கோ அந்த நொடி எந்த முடிவை எடுப்பது என்பதே புரியவில்லை. அவன் கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டான். அந்த திருமண மண்டபத்தில் வாழ்க்கையில் முதல் முறையாக
எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் விஷ்ணுவர்த்தன் முழுமையாக குழம்பி போய் நின்றான். அவன் யோசித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு நொடி இடைவெளியில் மீண்டும் பரபரப்பு. ஐயோ, இப்படி அவசரப்பட்டுட்டியேம்மா என்று கூட்டத்தில் ஒருவர் கத்த மொத்த மீடியாவும் வைஷ்ணவியின் பக்கம் திரும்பியது.